வணக்கம் மக்களே. அதாவது பசங்களுக்கு வந்து பைக் ஓட்டும் போது வர பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா சொட்டை ஜி நான் விழுந்துருங்க. சொட்டலாம் கிடையாது ஜி, எனக்கு ஏறு நெத்தி கொஞ்சம் எனக்கு கூட ஓகேவா. ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படி நான் மனசை தேத்திக்கிட்டு வந்த இடம் தான் A4 எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். ஆமாங்க, நான் மறுபடியும் காலேஜ் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதே மாதிரி இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க மக்களே. நான் அப்புறம் சந்தோஷமாக போனேங்க, கூட்டம் இல்லைன்னு ஜாலியாக நினச்சிக்கிட்டு. எப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. கூட்டம்லாம் வந்துச்சு, சரி ரயில் வரும்னு பார்த்தா அதுவும் லேட்டுங்க. பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும். 2 hours later. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. எப்படியோ இந்த கூட்டத்திலேயும் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு டாப்பில் ஏறி உட்காந்துட்டேங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஆனால் பாவங்க, சரியான கூட்டம் தாங்க. அந்த கூட்டத்துலேயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் எடுத்து போட்டேங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு குட்டி ஆர்டிஸ்ட்டு பயங்கரமாக வரைஞ்சிருந்தாருங்க. ஹார்டின்லாம் விட்டுட்டு பயங்கரமாக இருந்தாருங்க. ஆனால் பேசிக்கலி நானும் ஒரு கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு தாங்க. நல்ல ஒரு கலை திறமை பட்டவங்க நாங்கள். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி இப்படி இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி 45C பஸ்ஸு பிடிச்சி வந்தா எங்கடா போறாங்க டேய்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறாங்க? எங்க போறாங்க? அவளை எங்க போறாங்க? இவளை எங்க போறாங்க? எதுக்குடா வரீங்க? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? அந்த டிராஃபிக்கெலாம் கடந்து கஷ்டப்பட்டு எப்படியோ காலேஜ் போய் சேர்ந்து விட்ட மக்களே. அப்புறம் உங்கள் சப்போர்ட் ஃபாலோவர்ஸ்லாம் கொடுங்க மக்களே. நன்றி. நன்றி நன்றி நன்றி.